ஒரு நாட்டுக்கு ஒரு கிராமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த காலத்துல இல்ல. அதனாலதான் இன்ஜாக்கள் ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா கிளானா பிரிஞ்சாங்க. நிலையான சண்டைகள் நிறைஞ்ச இந்த ஒரு உலகத்துல ஒச்சிஹா அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கிளான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலுமே தெரிய வந்தது. அவங்களுடைய குறிப்பிடத்தக்க சக்ராவும் அப்புறம் அவங்களுடைய சக்தி வாய்ந்த ஷேரிங்கல், அப்புறம் காடுகளின் செஞ்சு கிளான் ஒச்சிஹா கிளானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தாங்க. அவங்களுடைய சக்தி சக்ராவும் ஒச்சிஹா கிளானுக்கு சமமா இருந்துச்சு. அவங்களுடைய தலைவர் ஹாஷிராமா செஞ்சு அவருடைய காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த நிஞ்சாவா இருந்த. எது எப்படியோ ஒச்சிஹா அப்புறம் செஞ்சு கிளான் சாகர வைத்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த முடிவே இல்லாத ஒரு சண்டை இந்த கிளானிமாலிட்டி ஒரு அச்சுறுத்தலா இருந்துச்சு. ரெண்டு தரப்பு உறுப்பினர்களும் அதை நம்பினாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு புது அமைப்பை உருவாக்கினாங்க. அதுதான் எல்லாரும் சொல்லப்படுற மிராமோ மில்லட் ஹேடன் இந்த லீக். ஒச்சிஹா அப்புறம் செஞ்சு கிளான் ஒரு எண்ணெயும் தண்ணியும் போலதான் இருந்தாங்க. அவங்களால ஒரு சின்ன பிரச்சனை தீர்க்க கூட ஒரு குருவா செயல்பட முடியல. மதராக்கு இதை பத்தி தெரிஞ்சது. ஆனா இவை மத்தவங்களால காட்டி கொடுக்கப்பட்ட இந்த கிராமத்தை விட்டு வெளியே போன. அப்புறம் மாதாரா பழி வாங்க துடிச்சா. அப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு சவால் விட்டாரு.
அவங்க 2 பேரும் தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்தினாங்க. அதனால உலகமே நுழைந்துச்சு. அது இந்த பூமியவே காயப்படுத்துச்சு. அப்புறம் மாதரா நான் ஆசிரமா கிட்ட தோத்துட்டேன். மாதரா உச்சியா தோத்துட்டான். ஆனா சண்டை இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. ஒரு புது போற ஆரம்பிக்கிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை. யோ கிழவா, நீ ஒரு கொடூரமான நிஞ்சா அப்படிதானே? யார் நீ? நான் ஒரு உச்சிஹா பேய். நான் தான் மாதரா உச்சிஹா.